தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கம் அதிகரித்திருப்பதற்கு அதனை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காத தமிழக அரசுதான் பொறுப்பு என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை தமிழக அரசு தடுக்க தவறிவிட்டதாக கூறி அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் அவர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டார். அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது காணலாம். விடியா திமுக அரசு, திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு இதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இன்றைக்கு மொத்த போதைப் பொருள் விற்பனை மையமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கண்டித்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாபியா போதைப்பொருள் மாபியா ஜாபர் ஜாதிக் என்பவர் இந்த போதைப்பொருள் விற்பனையை அமோகமாக செய்து வந்திருக்கின்றார். பல ஆண்டு காலமாக குறிப்பாக இவர் திமுகவில் அயலக அணி அமைப்பாளராக பொறுப்பு வகிக்கிறார். அண்மையில் வெளிநாட்டுக்கு போதைப்பொருள் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுடைய கஸ்டடியில் இருப்பதாக ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி. இவர் பல ஆண்டு காலமாக 45 முறை இந்த போதைப் பொருளை வெளிநாட்டுகளுக்கு விற்பனை செய்திருக்கின்றார். இதனால் பல்லாயிரக்கணக்கான கோடியை இவர் சம்பாதித்திருக்கிறார். இவர் சம்பாதித்த அந்த பணத்தை திமுக நிர்வாகிகளுக்கு அளித்ததாகவும், அதோடு ஓட்டல், சினிமா பட தயாரிப்பு, இன்னும் பல அரசியல் கட்சியினுடைய சேர்ந்தவர்களுக்கு நிதி வழங்கியதாகவும் செய்தி வெளியாகியுள்ளது. இதையெல்லாம் முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் என்று வலியுறுத்தி இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி என்ற எல்லா பகுதியிலும் இந்த விடியா திமுக அரசு போதைப்பொருள் தடுக்காத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகம் ஒரு போதைப்பொருள் மாநிலமாக உருவாகியிருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி இந்த போதைப்பொருள் ஈடுபட்டுள்ளவர்களை உரிய சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருக்கின்றேன்.